அனைவருக்கும் வணக்கம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த காலங்கள்ல பிதா எனக்கு பாத்தீங்கன்னா ஆன்மீகத்தை மட்டும்தான் போதிக்க சொன்னார்னு சொல்லி அப்படி இருக்கல. ஆன்மீகத்தை போதிப்பதற்கு முன்னால் எங்கெல்லாம் கஷ்டங்கள் இருந்துச்சோ, எங்கெல்லாம் கண்ணீர்கள் இருந்துச்சோ, எங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வியாதியஸ்தர்கள் இருந்தாங்களோ அங்கெல்லாம் என்ன பண்ணாரு, அவர் சென்று அவர்களை தொட்டு சுகமாக்கினார். அது போல பாத்தீங்கன்னா பிரச்சனையில் இருக்கிறவங்கள விசாரித்தார். முதலாவது பாத்தீங்கன்னா அவங்கள சென்று பார்ப்பதற்கு கூட ஆள் இருக்காது. ஒருத்தனுக்கு வியாதி பிரச்சனை வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, சொந்தக்காரங்களாம் போயிட்டே இருப்பாங்க, கிட்டே வரமாட்டாங்க. அப்போ அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தனிமை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கொடுமை. இப்போ இவர்களை யார் விசாரிக்க வேண்டும் என்றால், ஆன்மீகம் ரொம்ப அழகாக சொல்றது, புனித வேதாகமும் அழகா சொல்றது, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணின்னு சொல்லி. இதை தெரிந்தவர்கள் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தை சொல்லுகின்ற ஆயர்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆயர் தான் பார்த்தீங்கன்னா நமது மனோகர் அவர்கள். நமது ஆயர் மனோகர் அவர்கள் சாயர்புரத்தில் இருக்கும் பொழுது அந்த சபையை மட்டும் கவனிக்காமல் அந்த சபையின் ஆடுகளை, எந்தெந்த ஆடுகள்லாம் பாத்தீங்கன்னா நசல் கொண்டு இருக்கிறதோ, நொந்து போய் இருக்கிறதோ அவர்களை தேடி சந்தித்தார் என்பது வரலாறு. எனவே அப்படிப்பட்ட ஒரு வரலாறை நாம் நமது வலைதளம் மூலமாக வெளிப்படுத்துவதற்காக தான் தற்போது இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த சாயர்புரத்தில் பாத்தீங்கன்னா செல்வராஜன் என்று ஒரு வாலிபர் ரொம்ப ஆண்டு காலமாக கிட்னி பாதிக்கப்பட்டு செயலில் இருந்து பாத்தீங்கன்னா வீட்டிலே இருந்தாரு. இதை கேள்விப்பட்டதும் ஆயர் மனோகர் அவர்கள் பாத்தீங்கன்னா அவருடைய வீட்டிற்கு அவரை சந்தித்து வெறுமனே ஜோம் நீட்டு சொல்லுவாங்கல்ல, வாயிலே வடை சுட்டுட்டு கர்த்தர் உங்களுக்கு சுகத்து தருவார் அப்படி சொல்லலாம் போல செயலில் இறங்கி அந்த சபை மக்களிடத்தில் சொல்லி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 4.5 லட்சம் பிரித்து அவருடைய மருத்துவத்திற்கு செலவு செய்ததற்காக உதவி இருக்கிறார். கூடிய சீக்கிரம் அந்த நபருக்கு அறுவை சிகிச்சை செய்து புதிதாக ஒரு மாற்று சிறுநீரகம் பொருத்த இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நபரை அவர் மனோகர் ஐயாவை சந்திக்கும் பொழுது என்ன மனநிலையில் இருந்தார், ஐயாவை சந்தித்த பிறகு அவருக்கு எப்படி உதவிகள் கிடைத்தது, இன்று அவர் எப்படி இருக்கிறார் என்பதை அவருடைய இல்லத்திற்கு சந்திக்க வந்திருக்கிறோம். இதுதான் அவருடைய வீடு. ரொம்ப எளிமையான ஒரு வீடு, சின்ன, அதாவது ஒரு 2-3 பேர் இருக்கிற அளவுக்கு இருக்கிற வீடு தான். வாசல்ல பார்த்தீங்கன்னா இயேசுவானவர் இதோ நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மட்டாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்ன இடத்தில் வாருங்கன்னு அவர் இருக்காரு. ஆனாலும் அவரை அடியாராக கொண்டவர்கள் விசாரிக்க வேண்டும் என்ற நோக்கத்துல ஐயா வந்திருக்காங்க. இந்த வீடு தான் வந்திருக்காங்க. ரொம்ப ஒரு சின்ன வீடு தான். நம்ம இப்ப அதுக்குள்ள போறோம். இருக்காங்க இவங்க தான் திரு செல்வராஜ். வணக்கண்ணே. வீடு பாருங்க, ஒரு 2 பேர் 3 பேர் இருக்கக்கூடிய ஒரு அறை தான். மேல ஹாஸ்பிட்டல்ஸ் போட்டிருக்குது. இப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு ஐயா அவர்கள் அவங்கள சந்திச்சிருக்காங்க, அவருடைய குறைகளை கேட்டிருக்காங்க. இப்போ அண்ணனோட இருக்கோம். அவங்க ஐயாவை எப்படி சந்தித்தார்கள், தன்னுடைய தேவைகளை ஐயா எப்படி நிறைவேற்றினார்கள் என்று சொல்வதை நாம் கேட்போம். என் பேர் செல்வராஜன். நான் 4.5 வருஷமா டயாலிஸ் பண்ணிட்டு இருக்கேன். 2.5 வருஷம் கழிச்சு டயாலிஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஃபிக்ஸ் ஐசியில் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே ஐயா கேள்விப்பட்டு என்னை பார்க்க வந்தாங்க. அப்போ நான் இந்த மாதிரி கஷ்டத்தில் இருந்தேங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்க. கிட்னி பிரச்சனை, அதனால ஐசியில் இருந்தேயா, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கணும்னே. அப்போவுமே சின்ன சின்ன உதவிகள் யாராவது அவங்களால முடிஞ்ச அளவுக்கு உதவி செஞ்சாங்க. அதுக்கு பிறகு ஒரு 6 மாதத்துல எனக்கு கிட்னி ரெடி ஆகுதுன்னு ஆஸ்பத்திரியில் ரெடி பண்ணதுக்கு சொன்னாங்க. எத்தனை லட்சம்னு கேட்டேன். 8 லட்சம்னு சொன்னேன். ஐயாட்ட போய் சொன்னேன், கண்டிப்பாக உங்களுக்கு ஏசப்பா அந்த கிட்னியை உங்களுக்கு மாற்றி கொடுப்பாரு, நீங்கள் கவலைப்படாதுங்க, நம்பிக்கையோடு போங்க, அது ஏசப்பாவே வழி நடத்துவாருன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு சொன்னோன்னே ஐயா எனக்கு ப்ரேயர் பண்ணி என்னை அனுப்பி விட்டாங்க. நானும் வீட்டுக்கு வந்துட்டேன். ஆமாம். ஆனால் அதுக்கு பிறகு அடுத்த வாரமே எனக்கு கோயிலில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி என்னை முன்னாடி கூப்பிட்டு கோயிலில் கூப்பிட்டு எல்லாரும் முன்னாடியும் இந்த பையன் ஒரு நாளைக்கு 600 லிட்டர் தான் தண்ணி குடிக்கணும், எல்லாம் காஃபி டீ எல்லாம் சேர்த்து சிறுநீரகம் மாற்று அரிசி எனக்கு ஒரு 8 லட்ச ரூபா தேவைப்படுகிறது, உங்களால் முடிஞ்ச எல்லா உதவியும் சொல்லுங்கன்னு சொல்லி ஐயாவுடைய ஃபோன் நம்பரை 2-3 திருப்பு மைக்கில் சொல்லி என்னை ஆல்டருக்கு முன்னாடி வச்சு அறிமுகப்படுத்தி இன்னைக்கும் ஒவ்வொரு 3-4 வாரம் என்னை அறிமுகப்படுத்துகிறாங்க ஐயா. அப்புறம் அந்த பணம் கிடைக்க ஒவ்வொரு செக்காக என்கிட்ட தந்து நான் அந்த கோயிலே கொடுக்குற மாதிரி ஐயாட்ட சொல்லியிருந்தேன். நான் சரி அப்போ நீங்கள் கோயிலே கொடுத்து வைங்கன்னு சொல்லி இது வரைக்கும் எனக்கு 4,60,000 ரூபா ஐயா ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதில் நான் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஒரு 10,000 ரூபா வாங்கியிருந்தேன்.
இப்போ உங்க கிட்னி எனக்கு மாத்துறதுக்கு 3 மாசம் தான் இருக்கு, அதனால தற்சமயம் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக அதுல இருந்து 1 லட்ச ரூபா வாங்கியிருக்கேன். இப்போ கூட நான் ஐயாவை போய் ஊர்ல பார்த்து இன்னும் என்னால உங்களுக்கு உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உதவி செய்யறேன்னு சொல்லியிருக்காங்க. எப்போனாலும் என்ன வந்து நீங்க போன்ல கான்டாக்ட் பண்ணிடுங்க. அங்க வந்து வெயில் அலையாதுங்க, நீங்க வெயில் அலையக்கூடாது. எப்போனாலும் நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணுங்க. அவர் உங்களுக்கு ஒரு கிட்னி இல்லாம கூட சோகம் மாத்தாம கூட சோகம் கொடுப்பாரு அவர் நினைச்சா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இறங்கி வேலையும் செஞ்சாங்க, எனக்கு ஒரு என்ன உதவினாலும் செய்வாங்க. கண்டிப்பா நினைக்கல, இது வரைக்கும் செய்யல. இதுக்கு முன்னாடி இருந்த நம்ம கேட்டேன், என்னால எந்த உதவியும் செய்யலன்னு சொல்லிட்டாங்க. ஆமா, அப்போ நான் அந்த ஐயா வரும்போது உண்மையிலே சரியா பேச மாட்டேன். ஐயா தான் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, நம்ம உடம்பு எல்லாதாலையும் அப்படி நினைச்சிட்டேன். நம்ம எத்தனை வருஷம் உயிரோட இருக்க போறோம், நம்ம யார் தயவும் தேவையில்லை அப்படின்னு நினைச்சேன் முதலுக்கு. ஆமா, ஆனா ஐயாவே என்னை கூப்பிட்டு வச்சு வணக்கம் போட்டு பேசுவாங்க. அதுல எனக்கு ஐயா மேல ஒரு சின்ன ஒரு அன்பு வர ஆரம்பிச்சிச்சு. அது ஒவ்வொரு திருப்பும் சர்ச்சைக்கு போகும்போதெல்லாம் என்ன வந்து ஐயா கேட்பாங்க, டைலிஸ் போறீங்களா, ரொம்ப வைக்கலான்னு. ஒரு திருப்பு நான் டைலிஸ் போறதுக்கு எனக்கு காசு இல்லைன்னு சொன்னோடனே சபையில சொல்லி எனக்கு உடனே ஒரு 2000 ரூபா அனுப்பி விட்டாங்க, ஒரு ஆள் மூலம் கொடுத்து விட்டாங்க. அப்படி செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க, என்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்கல. இதோட இன்னொரு உதவி செஞ்சாங்க. எனக்கு எங்க மாமியார் வீட்டுல இருந்து சாப்பாடு வரும், இடையில கொஞ்சம் ஒரு சின்ன பிரச்சனையால நின்று போச்சு. ஐயா என்ன அனாதாசிரமத்துல சேர்த்து விடுங்கன்னு சொன்னேன். அன்னைக்கும் என்ன ஜோமனி அனுப்பி விட்டுட்டு இப்ப சாயபுரம் கோவில தான் நான் சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணிருக்காங்க ஐயா. என்னன்னு அங்க எப்போ போயினாலும் சாப்பிட்டுக்கலாம். எனக்கு அந்த அளவுக்கு அதுக்கு காரணமும் ஐயா தான். ஆமா, போன உடனே முடிவை சொல்ல மாட்டாங்க, ஜோமனி அனுப்பிடுவாங்க. அதை ஞாபகம் வச்சு அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவாங்க. ஆமா, என் உயிர் போனா கூட நான் மனோகரையோ மறக்க மாட்டேன். எங்க அப்பா கூட எனக்கு இந்த உதவி செய்யல. அப்பா இப்ப இறந்து 1 மாசம் ஆயிடுச்சு. ஆனா மனோகர் ஐயா ஏசப்பா கொடுத்த உயிர் கடைசி வரைக்கும் இருக்கணும்னு சொல்லி எனக்காக கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணாங்க. இன்னும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சாயர்புரமே மாறி இருக்கு. ரபேல்ல ஒரு சைக்கிள் கூட நிற்காதியா. ஐயா வந்த பிறகு 40 பைக் நின்றுச்சு, 10 ஆட்டோ நின்றுச்சு. இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து பண்ணலன்னா ஐயா எதுலனாலும் எதுக்கு எடுத்தாலும் போயிருவாங்க. சாயந்தரம் ஒரு ரபேல்ல நிற்பாங்க. என்ன குறை, எத்தனை பேர் வேலையை இருக்காங்க போறாங்க, என்ன யாருக்கு என்ன பண்ணுவோம். ஐயா சீக்கிரம் பிஷப் ஆகணும்னு தான் நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி பிரேயர்ல பண்ணிட்டு இருக்கேன். நண்பர்களே, நேயர்களே, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலை எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்து விடுங்கன்னு சொல்லி புனித வேதாகம் சொல்லுது. அதை பாத்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில் நிரூபித்தவர் மனோகர் ஆயர் அவர்கள். இந்த இடத்துல பாருங்க, சின்ன இடம், நீங்க ஒரு காப்பி கூட கொடுத்துருக்கீங்க ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட நிலைமையில தனக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும் அப்படிங்கிறது இல்லாம ஒரு ஆத்மா, இது பாத்தீங்கன்னா கர்த்தரால் தெரிந்திருக்கப்பட்ட ஒரு ஆத்மா, அதை விசாரித்ததோட நான் ஜோம் பண்ணிட்டு போனேன் அப்படிங்கிறது இல்லாம செயல் மூலமாக நிரூபித்து கிட்டத்தட்ட 4.5 லட்சம் மக்களிடத்திலிருந்து வசூல் செய்து நிகழ்ச்சி இருக்காங்க. அது வைப்பு நிதியாக இருக்கிறது. கூடிய விரைவில் ஐயாக்கு ஆபரேஷன் பண்ண சொல்றாங்க. இன்னும் கூட 4.5 லட்சம் தேவைப்படுது. ஐயா இருந்திருப்பாங்கன்னா, அதாவது சாயர்புரத்துல தொடர்ந்து இருப்பாங்கன்னா இப்போதைக்கு முடிஞ்சிருக்கும். அந்த 8.5 லட்சமும் பிரிக்கப்பட்டிருக்கும். ஐயாவுக்கு பாத்தீங்கன்னா பரிபூர்ணமாக ஒரு நல்ல ஒரு சுகம் கிடைத்திருக்கும், ஒரு புதிய கிட்னி கிடைச்சிருக்கும். நாம் நம்புவோம். மனோகர் ஆயர் அவர்கள் பாத்தீங்கன்னா தூத்துக்குடி ஆசிரியர் திருமணத்தில் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் இது போன்று பாதிக்கப்பட்ட தேவைகள் இருக்கின்ற மக்களுக்காக பேராயராக தேர்வு செய்யப்பட வேண்டும். அதற்கு திருமண்டல பெருமன்ற உறுப்பினர்கள், ஆயர் பெருமக்கள், ஆசிரியர்கள் அனைவரும், அனைத்து திருமண்டல மக்களும் ஒன்றிணைந்து ஜெபியுங்கள். இது போன்று கைவிடப்பட்டு உதவி தேடுகின்ற மக்களுக்கு உதவி செய்கிற மனிதராக நமது ஆயர், பேராயராக மனோகர் ஆயர் மாற வேண்டும் என்பதை நம்மை போன்ற மக்களுடைய மனதின் ஓட்டம் அது நிறைவேறும் என்று விசுவாசிப்போம். அனைவரும் கண்மணி போல் காப்பார். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவோடு உன்னை காத்திடவே. கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவோடு உன்னை காத்திடவே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார்.